இப்ப நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ரிட்டயர்மெண்ட்டோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ இயர்லியா வந்து பிளான் பண்ணுங்க. ஸோ இப்ப இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்து லோன் இஎம்ஐ முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே இருக்கு. லோன் இஎம்ஐ. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதே உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி ரிட்டயர்மென்ட் பிளான் பண்றது எல்லாருக்குமே சாத்தியமா சார்? எல்லாருக்குமே இது சாத்தியமான விஷயம் தான். சாத்தியம் இல்லாததே ஒண்ணுமே கிடையாது. அகைன் திருப்பி திருப்பி சொல்றதுதான். ஸ்டார்ட் ஏர்லி தான். 23 வயசுல 25 வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா then there is no problem at all. உங்களுக்கு வந்து அதே நான் 40 வயசுல ஆரம்பிக்கிறேன்னாக்கா கஷ்டம். 45 வயசுல ஆரம்பிக்கிறேன்னா கஷ்டம். யூ நீட் டு ஸ்பெண்ட் அ லாட். 45 வயசுல வந்து ஒருத்தர் வந்து நான் இனிமே தான் நான் ரிட்டயர்மெண்ட்டை பிளான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் வந்து அவருக்கு வந்து அவருடைய டாட்டரோ சன்னோ அவங்களுடைய எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல அடுத்த ஒரு 5 வருஷத்துல வந்து அவருடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்காக அவர் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு யூ நீட் டு கிரியேட் அ கார்பஸ். இந்த மாதிரிலாம் இருக்கச்ச வந்து தே வில் ஹேவ் அ மிஸ்ஹாப்ஸ் இன் தேர் லைஃப். கடைசி காலத்துல கஷ்டமாவே கடைசி காலத்துலயும் கஷ்டமாவே இருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் ஏர்லி. எது பண்ணணும்? நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம படிச்சதெல்லாம் இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவோம். இளமையில் கல்ன்றது என்ன? சின்ன வயசுலயே படிச்சாதான் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி சேவ் பண்றதும் வந்து ஏர்லி ஸ்டேஜ் சேவ் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களால பண்ண முடியும்.